நாம் இப்போது தெஹ்ரானை நோக்கி செல்கிறோம். அங்கிருந்து நமது செய்தியாளர் ஹசீம் கல்லாஸ் நம்முடன் இணைகிறார். வரவேற்கிறோம், ஹசீம். ஈரானிய வான்வெளியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தின் விமானிகளில் ஒருவரை அமெரிக்க சிறப்பு படைகள் மீட்டுள்ளதாக அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து ஈரானில் என்ன தகவல்கள் வெளியாகின்றன? மேலும் இரண்டாவது விமானியை தேடும் பணி இன்னும் தொடர்கிறதா? இந்த அமெரிக்க தகவல் குறித்து இதுவரை ஈரான் எந்த அதிகாரப்பூர்வ கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் குடிமக்கள் மற்றும் ஈரானிய ஆயுதப்படைகள் இணைந்து தேடுதல் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானின் பல மாகாணங்கள், குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் கிராமங்களில் உள்ள மக்களிடம் காணாமல் போன விமானிகளை தேடி கண்டுபிடிக்க உதவுமாறு அழைப்பு விடுத்துள்ளன. அவர்களைப் பற்றிய தகவல் வழங்குபவர்களுக்கு, மேலும் உயிருடன் கண்டுபிடிப்பவர்களுக்கு கணிசமான பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு விமானி அமெரிக்க படைகளால் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தகவலுக்கு ஈரானின் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலை நாங்கள் இன்னும் காத்திருக்கிறோம். இப்போது ஈரான் மீது நடைபெற்று வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை பற்றி பார்க்கலாம். ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் குறிவைக்கப்பட்டதால் பல பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொள்ளும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல குடியிருப்பு பகுதிகள் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்படுகின்றன. ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தின் தகவலின்படி கடந்த 5 வாரங்களாக நடைபெற்ற இந்த தாக்குதல்களில் சுமார் 11,900 இராணுவமற்ற இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்கள் குறித்து சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்பு, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பைசிச்சியன் மருத்துவ மையங்கள் குறிவைக்கப்பட்டதை கடுமையாக கண்டித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பும் இந்த தாக்குதல்களை கண்டிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்பு தொடர்பான பாஸ்டர் நிறுவனம் குறிவைக்கப்பட்டதாகவும், தலைநகரின் மையப்பகுதியில் உள்ள அதன் முக்கிய மையம் முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து பொறுப்புக்கூறுவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறு தெஹ்ரானில் இருந்து செய்திகளை வழங்கியவர் நமது செய்தியாளர் ஹசீம் கல்லாஸ். நன்றி.